சர்வம் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல, நிஜம். இதுல முதல்ல நம்ம ஔவையின் ஆத்திச்சூடி, மேன்மக்கள் சொற்கேள் என்று ஔவை சொல்லுகிறாள். அதாவது அன்பால், பண்பால், சொல்லால், செயலால், தன்மையால் உயர்ந்து நிற்கக்கூடிய பெரியவர்களுடைய சொற்களை, அறிவுரைகளை கேட்டு வாழ் என்று ஔவை சொல்லுகிறாள். நாமும் அவ்வாறு நல்ல அறிவுடைய பெரியவர்கள் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை கேட்டு வாழ்க்கையில் கடைபிடித்து நலமாக வாழ்வோமாக. நல்லதுங்கய்யா. அடுத்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கதையின் கதாநாயகன் யார் என்று பார்த்தால், 8/7/1898 அன்றைய ராமநாதபுரம் மாவட்டம், இன்றைய விருதுநகர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ராஜபாளையத்திலே பூஜாபதி சஞ்சீவ ராஜா அவர்களுக்கும் லட்சுமி அம்மா அவர்களுக்கும் மகனாக பிறந்தார் PS குமாரசுவாமி ராஜா அவர்கள். சிறு வயதிலேயே காந்தியின் கொள்கைவால் ஈர்க்கப்பட்டு காந்தி அவர்களுடைய சொற்கேட்டு நடக்க ஆரம்பித்தார். 1919ஆம் ஆண்டு காந்தியடிகளை நேரடியாக சந்தித்தார். அதன் பிறகு தொடர்ந்து சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டார். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராடினார். சைமன் கமிஷனை எதிர்த்து போராடினார். இந்தியாவிற்கு எதிராக ஆங்கிலேய அரசுகள் கொண்டு வந்த அத்தனை சட்டங்களையும் காந்தியடிகளுடைய வழியிலே எதிர்த்து போராடிய ஒரு உன்னதமான தலைவர் யார் என்று சொன்னால் PS குமாரசாமி ராஜா அவர்கள். அவருடைய இலக்கு என்னவாக இருந்தது என்று சொன்னால், இந்திய பொருட்களை பயன்படுத்த வேண்டும். சுதேச இயக்கத்தை ஆதரித்தார். கதரை நூற்று கதர் மூலமாக அந்த கதராடைகளை பயன்படுத்த வேண்டும் என்று அனைவரையும் வற்புறுத்தினார். அவருடைய தலையாய நோக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், ராஜபாளையத்தை ஸ்வராஜ்ய பாளையமாக மாற்ற வேண்டும் என்பது அவருடைய இலக்கு நோக்கமாக இருந்தது. அதற்கான எல்லா முயற்சிகளையும் ஐயா அவர்கள் எடுத்தார்கள். 1927ஆம் ஆண்டு ராஜபாளையத்திலே காதி வஸ்திராலயம் என்ற நிறுவனத்தை தொடங்கி நடத்தினார். குமாரசாமி ராஜா அவர்களுடைய அதி தீவிரமான சுதந்திர போராட்ட உத்திகளை எல்லாம் பார்த்து ஆங்கிலேய அரசாங்கம் ராஜபாளையத்தை அச்சமூட்டும் ராஜபாளையம் நகராக அறிவித்தது. அத்தனை ஆங்கிலேயர்களும் அதை பார்த்து பயந்தார்கள். இப்படி ஒருத்தர் போராட முடியுமா என்று மக்களே நினைக்கின்ற அளவிற்கு அவருடைய போராட்ட வழிகள், உத்திகள் இருந்தது. 1932ஆம் ஆண்டு குமாரசாமி ராஜா அவர்கள் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டார். இந்த அளவுக்கு போராட்டம் நடத்தினா சும்மா விடுவாங்களா? ஆனால் 1934ஆம் ஆண்டு முதலாக நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நின்று 98.5% வாக்குகள் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1936ஆம் ஆண்டு முதல் முறையாக தமிழக சட்டசபைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் குமாரசாமி ராஜா அவர்கள். எப்படி இன்றைக்கு தமிழகம் மதுவிலக்கால் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றதோ, எப்படி மக்கள் அத்தனை பேரும், பெண்கள் அத்தனை பேரும் இரவு தூக்கமில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அது போன்ற நிலைமை வரக்கூடாது என்று எண்ணி PS குமாரசாமி ராஜா அவர்கள் தான் முதல்வராக இருந்த பொழுது மதுவிலக்கு சட்டத்தை அமல்படுத்தினார்கள். தமிழகத்திலே எங்கும் மது விற்கக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்து அதை அமல்படுத்தி நடைமுறைப்படுத்தினார்கள். அதன் பிறகு 1954 முதல் 1956 வரை ஒரிசாவினுடைய கவர்னராக மிகச் சிறப்பாக பணியாற்றினார்கள். வாழ்நாள் முழுவதும் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்தவர் ஐயா PS குமாரசாமி ராஜா அவர்கள். தமிழுக்கும் இசைக்கும் ஒரு மாபெரும் ஒரு கலைமன்றத்தை, தமிழையும் இசையையும் மிகப்பெரிய அளவிலே நேசித்தவர்கள் PS குமாரசாமி ராஜா அவர்கள். அவர்கள் காலத்திலே தமிழுக்கும் இசைக்கும் சேர்த்து காந்தி கலைமன்றம் என்ற ஒரு மன்றத்தை துவக்கினார்கள். அந்த மன்றத்திற்கு தான் வாழ்ந்த அந்த ராஜ அரண்மனையையே கொடுத்துவிட்டு ஒரு சிறிய வீட்டிலே போய் குடியேறி வாழ்ந்தார்கள். இவ்வாறு தமிழுக்கும் இசைக்கும், தமிழ்நாட்டிற்கும், இந்திய திருநாட்டிற்கும், தமிழக மக்களுக்கும் பேரன்பு செலுத்திய ஐயா குமாரசாமி ராஜா அவர்கள்
1957ஆம் ஆண்டு இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார்கள். அவர் சென்றாலும் அவர் தொடங்கிய பணி நிறைவேறாமல் இருப்பதனை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை என்று உணர்ந்து நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.